மீரான் ஃப்ரம் திருநெல்வேலி ட்ராவல் பண்ணி வந்தார். வந்து பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மரான் சினிமா 50 வச்சு பார்த்து பண்ணும்போது சார் பார்த்துட்டு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்ல போர்ட்டில் நல்ல ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்க, பட் ஒரு பவர் ஆம்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக அவரோட ப்ராஜெக்ட் டெமோ ரூமுக்கே, ஹோம் தேட்டர் டெமோ ரூமுக்கே எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்கும்போது அங்கே போய் பார்த்து நான் ஜஸ்ட் அமேசிங். அந்த அவங்களோட டெமோ ரூம் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அது வந்து நம்ம வந்து பெரிய வெளியில் இருக்கிற பிராண்டட் கிடையாது, எல்லாமே சாரோட ஓன் மேனுஃபேக்சரிங். அது அசம்பிள்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சார் யூஸ் பண்ணுற ஆம்பில் உள்ள பவர் ஆம்பில் உள்ள எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து எல்லாம் பிராண்டட். அது எல்லாமே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டினார். ஈவன் ஒவ்வொரு ஸ்பேரையும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி இது டொராய்லெட் டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், தொட்டு பாருங்கள், இதில் வந்து எப்படி ஹீட் ஆகுதா இல்லைங்கிற எல்லா டீட்டெயிலையும் எனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஈவன் பார்த்த ஒரு அந்த அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேயே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அவரோட ரூமில் டெமோ ரூமில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது அவரோட 300 watts பவர் ஆம்ப் சஜஸ்ட் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ரூமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் வந்து பெரிய லெவலில் பாப்பப் ஆகாது, ஓரளவு பாப்பப் ஆகும். பட் ஆஃப்டர் அந்த பவர் ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக பாப்பப் ஆகுது. தேங்க்யூ சார்.